பார்ப்போம். அடுப்பில் பேனை வச்சுட்டு 1.5 கப் அளவு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். அதுக்கு பனவெல்லமும் எடுத்துக்கொள்ளலாம். நான் இன்றைக்கி சர்க்கரை எடுத்துருக்கிறேன். சர்க்கரையை இடிச்சிட்டு அதை போட்டு கொஞ்சம் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி நல்லா கரைச்சி கொள்ளுவோம். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துட்டுது. இதை இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி கொள்ளுவோம். இப்போ 2 கப் தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன். அதை இந்த சர்க்கரை பாகோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். நல்லா கலந்து விடணும். இன்றைக்கி வட்டலப்பம் செய்கிறதுக்கு 5 முட்டை எடுத்துருக்கிறேன். 5 முட்டையும் எடுத்து இப்படி அடித்து ஊற்றிட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ இதே சர்க்கரை பாகுக்குள்ள ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு 2 ஏலக்காய் விதைகளை எடுத்து இடித்து வச்சிருக்கிறேன். அதை இதோட கலந்து கொள்ளுவோம். இப்போ இந்த முட்டை சேர்த்த கலவையை வேற ஒரு பாத்திரத்துக்கு வடிகட்டி எடுத்துக்கொள்ளும். அதில் இருக்கிற கட்டிகள் எல்லாம் வந்துடும். இதில் பெரிய வடினா நல்லது. என்கிட்ட பெரிய வடி இல்லை, அதனால நான் இந்த சின்ன வடியில் வடிக்கிறேன். கடைசியாக இந்த பாத்திரத்தை கவர் பண்ணுற அளவுக்கு கிச்சன் ஃபாயில் எடுத்து அதை நல்லா கவர் பண்ணி கொள்ளுவோம். இப்போ அடுப்பில் வேற ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அடியில் ஒரு சின்ன டிஷ்ஷு அல்லது ஏதாவது தட்டு இந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் தண்ணியை விடுவோம். இப்போ நாங்கள் கவர் பண்ணி வச்சிருக்கிற பாத்திரத்தை எடுத்து அதுக்கு மேலே வச்சுட்டு மூடி வைப்போம். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு வந்து திறந்து பார்க்குறேன். வெளியே எடுத்து கவரை ரிமூவ் பண்ணி பார்ப்போம் வட்டலப்பம் எப்படி இருக்குண்டு. சும்மா இந்த மாதிரி தட்டி பார்த்தேன். அது நல்ல வடிவாக அப்படி ஆடிட்டு இருந்ததுக்கு இலைவு விழாமல். இப்படி ஒரு கத்தியால் வந்து குத்தி பார்த்தா உள்ளுக்கு அந்த கத்தியில் வந்து எதுவுமே படாமல் வந்துட்டுது. அதனால் வட்டலப்பம் ரெடி ஆகிட்டுது. இதை இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு ஒரு 4லேருந்து 5 மணித்தியெல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு எடுப்போம். இப்போ இதை பீஸ் போட்டு சாப்பிட வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.